ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இது வந்து நம்மளோட ஆலப்பி போட் ஹவுஸோட பார்ட் 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதையும் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூஷனாக பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ஈவினிங் டைமுக்கு அப்புறம் நம்ம என்னலாம் பண்ணோம், நைட் என்ன பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் வந்து வரும். பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் வந்து ஸ்நாக்ஸு காஃபி எல்லாமே குடிச்சிட்டு நாங்கள் வந்து அந்த வியூ வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிப் தான் நான் உங்கள் கூட இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வியூமே ரொம்ப நம்ம வந்து பார்க்குற இடம் எல்லாமே சேமாக வந்து டிட்டோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே வேறு பிளேஸ் தான். பார்க்குறதுக்கு வந்து ஒன்று போல தான் இருந்தது. ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரியான அட்மாஸ்பியர் தான் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்தது அந்த வைப்பு. அதுதான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டா வந்து செமையாக வந்து வைப் பண்ணார். சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவங்க சித்தப்பா, அவங்க சித்தி எல்லோரும் ஒரு பிளேஸில் உட்காந்து அந்த அட்மாஸ்பியரை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆளாளுக்கு வந்து ஒரு இடத்துல தான் உட்காந்துருந்தோம். பட் இருந்தாலும் வந்து அந்த வியூ வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் உட்காந்துருந்தாலும் குட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை கூட எனக்கு வந்து சாங்ஸ் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோவே எடுக்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவரை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா கூட டான்ஸ் ஆடுன்னு போய் வந்து அனுப்பி விட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஹைலைட்டாக வந்து அவன் தான் ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணான். ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் டைமில் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸு மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து உள்ளே எதுவுமே ஷாப் எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை நம்ம வாங்கிட்டு திரும்ப போட்டில் வந்து ஏறிக்கலாம். உள்ளேயுமே ஃபுட் அவைலபிளாக இருக்கும். மற்றபடி சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது தான் ஒரு கடையில் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு 2-3 கடை வருது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம தேவையான திங்ஸை வாங்கிட்டு திரும்ப நம்ம வந்து போட்டில் வந்து ஏறிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 5 o'clock கூட நம்ம போட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஹால்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 7 o'clock அந்த டைமில் தான் வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்து நம்மளை ரிட்டர்ன் கொண்டு போய் 9 o'clock செக் அவுட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த 5 o'clock மேலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் இருந்தோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்த ஒரு ஃபீலிங் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுவே ஒரு 4-5 ஃபேமிலியாக நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிறைய பேர் வந்து பர்சன்ஸ் நமக்கு நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா எதாவது பேசிட்டு வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ 5 o'clock அப்புறம் நம்மளோட போட்டை வந்து ஹால்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே இடத்துல நம்ம மறுநாள் காலையில் வரைக்கும் நம்ம நிற்கிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து. மற்றபடி வந்து ஓவராலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், குட்டா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க சித்தப்பாவையும் சித்தியும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி வந்து காமெடி பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நல்ல வைப்பாக தான் இருந்தது. ரொம்ப ஜாலியாக வந்து அவன் ஆடிட்டு இருந்தது அப்படியே பார்த்தா கொஞ்சம் டைம் அப்படியே எங்களுக்கு அதில் போயிடுச்சு. அவனுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போகிற அந்த அட்மாஸ்பியர் தான் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங் போட ஆட்டோமேட்டிக்காக தலைவர் வந்து ஆடிடுவார். ஸோ அதே மாதிரி அங்கேயுமே நல்ல ஒரு வைப் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். சித்தி கூட நின்று நல்லா ஆடிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பான். கிட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். நம்ம நல்ல சேஃப்டியாக தான் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஸோ அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்குமே வந்து இருக்கும். ஸோ நம்ம போன இடத்துக்கே திருப்பி கூட்டிகிட்டு போகாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு போட்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், ஹர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணால் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மற்ற இடத்துக்குலாம் போனால் ஏதாவது கொஞ்சம் துருன்னு சேட்டை பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று அடம் பிடிச்சி அழுதுட்டு தான் இருப்பான். இங்கேயும் கொஞ்சம் அழ தான் செஞ்சான். பட் இருந்தாலும் ஓகே, அவனுக்கு அவனோட டைம்னு ஒரு ப்ளே டைம் வரும்போது அவனை ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஈவினிங் வந்து ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நைட் டைம் வந்து ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து அந்த நம்ம சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் டைம் அந்த இருட்டு தான். நம்ம நிற்கிற போட்டிங்கில் மட்டும்தான் அந்த லைட்டிங் வந்து நமக்கு வந்து ஆனில் இருந்தது. ஸோ வந்து பக்கத்தில் ஏதாவது போட்டு வந்ததுன்னா அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும்தான். மற்றபடி ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம தண்ணியில் வந்து அந்த இருட்டுக்குள்ளே அந்த போட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். நைட்டு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, மதியம் வச்ச மாதிரி டால் மாதிரி வச்சுருந்தாங்க. மதியம் சாம்பார் மாதிரி இருந்து, இது வந்து டால் மாதிரி வச்சு வித் ரைஸும் கொடுத்துருக்காங்க. வெண்டைக்காய் வந்து ஃப்ரை மாதிரி இல்லாமல் பொரியல் மாதிரி இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கலந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூ வந்து இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட் எல்லாமே உள்ளே போட்டோன்னா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதான் அந்த லைட்டிங்கோட வியூ நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து 7:30 வந்து போட் வந்து திரும்ப வந்து அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மார்னிங் எழுந்துட்டு நாங்கள் மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செக் அவுட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். நானே ஹஸ்பண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. குட்டாவுமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாரு. அவங்க சித்தி ரூமில் இருந்தார். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா நம்மளோட வந்து போட் ஹவுஸோட டைம் வந்து ஓவர் ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம நார்மலான ஒரு ஃபுட்டு மாதிரி தான். நைட்டும் ஆஃப்டர்நூனும் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால மார்னிங் வந்து லைட்டாகவே வந்து இட்லி, சட்னி, சாம்பார் வந்து வச்சுட்டாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து போட்டுமே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கரெக்டாக ஒரு 8:30, 8:45க்கு நம்மளை வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு அந்த வந்து எண்டு பாயிண்டில் கொண்டு வந்து நம்மளை வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதோட நம்மளோட டைம் வந்து முடிஞ்சு. ஸோ நாங்களுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கங்கே உட்காந்து பேசிட்டு டைம் வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் போகிறதுமே கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது. அப்படியே வந்து மெதுவாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் போகும்போது கொஞ்சம் லாங்கில் போன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து நம்மளை வந்து செக் அவுட் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போனோம், ஒரு பீச் ரெசார்ட். அந்த ரெசார்ட்குள்ள வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வருது. கண்டிப்பாக அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆலப்பி போட் ஹவுஸ் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காமிச்ச உங்கள் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படிலாம் வீடியோ மற்றது போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னோட விசிட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.